இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி அந்த சேலையை பார்த்து ஒரு மாதிரி முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன இது, ஸ்டேஜில் கொடுக்கும்போது அந்த ரெட் கலர் சாரி தானே இருந்துச்சு, நம்மளும் அதை தானே செலக்ட் பண்ணோம், இப்போ என்ன வேறு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்களோட சிஸ்டர்ஸ் 2 பேர் வர்றாங்க. என்னாச்சுக்கா, கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, சேலை பாருங்க, இந்த சேலை நம்ம எடுக்கல, ஆனால் இப்போ வேறு கலரில் மாறி இருக்கு, ஸ்டேஜில் கொடுக்கும்போது கூட அந்த ரெட் கலர் சாரி தான் இருந்துச்சு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரங்களே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆமாம் நம்ம எடுத்து சேலை இல்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு காட்டி உள்ளே வராங்க. ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சேலை மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சேலையை பார்த்ததுமே பாட்டி அவங்க வருது. காட்டி எப்படியாவது இந்த சேலையை என் பேத்தி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசித்து பார்த்தது பாட்டி இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. கார்த்தி சுற்றி முற்றி அவங்க பாட்டியை தேடுறாங்க. அப்போது நம்ம குட்டி முருகரும் அவங்க பாட்டி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆத்தடியாத்தா என் பேரை என்னை தேட ஆரம்பிச்சிட்டான், ஒளிஞ்சிக்கிற வேண்டியதான், அவன் கண்ணில் சிக்குனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு ஒழிக்கிறாங்க. அதை பார்த்தது குட்டி முருகர் வந்துட்டு சிரிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஐயோ பாட்டி உங்கள் வேலை தானே இது சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சரி சரி விடுங்க, அதான் இந்த சேலை இருக்குல்ல, இதை கட்டிட்டு வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறது சரிதான், இதை கட்டிட்டு நீ ரெடி ஆகி வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. ரேவதி அழகாக அந்த சேலையை கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கிளம்பி ரெடி ஆகி பொண்ணு கூட்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ரேவதியும் அழகாக வணக்கம் சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்தது பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷம் போல உனக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் பேத்தி நான் எடுத்து கொடுத்த சேலையில கட்டியிருக்கா, ஆனால் இதோடு சேர்ந்து என் பேரனுக்கும் இந்த இடத்துல என் பேத்திக்கும் நிச்சயதார்த்தத்தை பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி நீ ஆளு தான் வளர்ந்துருக்க, ஆனால் மூளை இன்னும் வளரவே இல்லை, எல்லாம் மெதுவாக தான் நடக்கும், நீ என்ன எடுத்தது கிளைமேக்ஸ் போகிற, நான் தான் வந்துட்டு சொன்னேன்ல மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, என்னத்தை சொன்னையோ டெஸ்ட்டு டஸ்ட்டுண்ட ஒன்றும் நடக்க காணுமே அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி ஐயோ கொஞ்சம் அமைதியாரு, நடக்கிறது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், இனிமே தான் ரொம்ப இருக்கு நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்ல, என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு மாப்பிள்ளையை தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுற, மாப்பிள்ளைக்கு பப்பரே நல்ல யோகமடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க. பின்னாடி சந்திரகலா யாருக்கு தெரியாமல் கட்டையை வச்சு ஒரு ரெடி அடிக்க மகேஷ் அப்படியே மயங்கி கட்டில் விழுந்துறாங்க. அப்புறமேட்டே அவனை தூக்கி ஒழிச்சு வச்சிடறாங்க. யாருக்கு தெரியாமல் சந்திரகலா வெளியில் வந்து ஹஸ்பண்டை பார்த்து தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. பிளான் எல்லாம் சக்ஸஸ்ன்னு அதை பார்த்து தான் அவர் வந்துட்டு சிரிக்கிறாரு. அடுத்து வந்துட்டு மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அண்ணி தான் வந்துட்டு கூப்பிட போகிறாங்க. பார்த்தா மாப்பிள்ளையை காணும், சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்கிறாங்க, டிரைவர் மாப்பிள்ளையை கூப்பிட போனால் உங்கள் அண்ணியுமே காணும், நீங்கள் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல, வெறுன்னு வந்துட்டு கார்த்தியை போய் தேடி பார்க்குறாங்க. மகேஷ் அங்கே இல்லை. உடனே கார்த்தி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்போ எதாச்சும் அவங்க அண்ணியை பார்த்துறாங்க. என்னங்க மாப்பிள்ளை எங்க ரூம்லையும் காணும் அப்படின்னு சொல்ல, நானும் அவர் தங்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்னது, சரி ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. வேமா வந்துட்டு அவங்க அண்ணியை வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோன் சந்திரா கிட்ட தான் இருக்குது. ஓஹோ அன்னிக்கறிக்கு மூக்கு வேர்த்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. அதையும் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டேஜுக்கு வர்றாங்க. மாப்பிள்ளையை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கிட்டு பாட்டி வந்துட்டு முருகா மாப்பிள்ளையை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே தானே இருப்பார் மாப்பிள்ளை, திடீர்னு எங்கே காணாம போவார் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்க்குறாங்க. நக்கலை சிரிக்கிறத பார்த்ததுமே, மாப்பிள்ளை எங்கேயும் போல இங்கே தான் இருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சிவனாண்டிக்கு நேராக நீட்டுறாங்க. அங்கே உட்காந்துருக்க கூட்டம்லாம் அங்கங்கன்னு கலைஞ்சு போய் நின்றுது. ஒழுங்கா சொல்லு மாப்பிள்ளையை வந்துட்டு எங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன், இது காரணம் நீ தானே எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்ல, இதென்ன பெரிய அநியாயமா இருக்கு, இங்கே வந்ததுலேருந்து இந்த இடத்த விட்டு நான் எங்கிட்டாவது நகண்டனா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி மாப்பிள்ளையை ஒழிச்சு வச்சிருக்க முடியும், பார்த்தீங்களா மக்களே, இந்த அம்மா குணம் பிடிக்காம மாப்பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிடுவாராம், மாப்பிள்ளை காணா போனதுக்காக நான் கிடையாது, நீ தான் உன் வீட்டில் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு பதிலாக வீட்டை விட்டே போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டான், மாப்பிள்ளை ஓடி போயிட்டான், உடனே என்ன சொல்ல வந்துட்டா, போய் ஒழுங்கா மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் போய் எப்படியே மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு கார்த்தி வெளியில் போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, சே என் பேர் என்ன இப்படி போகிற ஸ்பீடை பார்த்தா மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவான் போல, நான் கூட எப்படியாவது என் பேரனுக்கும் என் பேத்திக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என்ன இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ புவனேஸ்வரி உன்னை வச்சுக்கிட்டு பெரிய அக்க போரால இருக்கு, எதுக்கு நீ எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு இருக்க, இப்படியெல்லாம் நீ உடனே டென்ஷன் ஆகாத, அப்புறம் பிபின்னு வந்துட போகுது, நான் சொன்னதெல்லாம் நடக்கும், பொறுமையாரு நடக்கும், எடுத்ததெல்லாம் நடக்காது புரியுதா, இன்னும் பல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதைத்தான் நீங்கள் அப்ளைலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி ஒவ்வொரு இடத்துக்காக போய் மகேஷோட ஃபோட்டோ காமிச்சு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் கேட்டாலுமே வந்துட்டு பார்க்கலன்னு சொல்கிறாங்க. இங்கிட்ட சிவனாண்டி வந்துட்டு பயங்கர நக்கல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த திக்க ரேவதி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, கடவுளே என் மகேஷுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, என் மகேஷை பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு அவங்க அன்னிக்காரங்க நினைக்கிறாங்க, படுபாவி பையன் எங்கே தான் போனான்னு தெரியலையே, எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இப்படி சொதப்பி விட்டுட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, எங்கிட்ட தான் கிடக்கானோ, ஒருவேளை இந்த சாமுண்டீஸ்வரியம்மா சொன்ன மாதிரி இந்த சிவனாண்டி தான் மகேஷை கடத்திட்டானோ என்ன, ஐயோ ஒன்றும் புரியலையே, எங்கே கிடக்கான்னு தெரியல, ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறான்,
வேண்டாம், ஒரே குழப்பமலை இருக்குது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அங்கே திண்ணையில் உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட போய் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வேகமாக கார்த்தி வந்துட்டு வளைஞ்சு மண்டபத்துக்கு தான் வர்றாங்க. இந்த திக்கம் மண்டபத்தில் சாமுண்டீஸ்வரி சிவனாடியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.